தமிழ்நாட்டில் குளிர்காலம் விரைவில் முடிவுக்கு வரும் நிலையில் கோடைக்காலம் தொடங்க உள்ளது. ஆண்டுதோறும் மார்ச் 1 முதல் மே 31ஆம் தேதி வரையிலான காலகட்டமே தமிழகத்திற்கு கோடைக்காலம் ஆகும். இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் எனவும், எங்குமே மாநிலத்தில் மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் வானிலை ஆய்வாளர் ராஜா தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் தமிழகத்தை விட கேரள மாநிலத்தில் வெப்பநிலை உயர்ந்துள்ளது. ஈரப்பதம் இல்லாத வறண்ட கிழக்கு திசை காற்று வீசும் என்பதால் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்பநிலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், நெல்லை ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். தமிழகத்தின் உள் மாவட்டங்களான விருதுநகர், மதுரை, திருச்சி, கரூர், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், சேலம் ஆகிய இடங்களில் வெயில் இந்த கோடை காலத்தில் அதிகரித்தாலும் மழையும் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இந்த ஆண்டு கோடை மழை அதிக அளவு பெய்யும். கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய இடங்களில் கனமழை பெய்யும். இந்த ஆண்டு கோடை மழை அதிக அளவில் பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் மாம்பழம் விளைச்சல் அதிகரிக்கும். தாகத்தை தீர்ப்பதற்கு கோடை மழை வருகிறது. இந்த தகவலை வானிலை ஆய்வாளர் ராஜா தெரிவித்துள்ளார்.